வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் கேலக்ஸி ஆட்ஸ் பற்றிய தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கேலக்ஸி ஆட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இலவச வாய்ப்பை கொடுத்த பிறகு இப்போ நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்கணும்னு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன எரர் காமிக்குது, என்னால் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெளிவாக எப்படி டாஸ்க்கு பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. ஸோ நீங்கள் கேலக்ஸி ஆட் பற்றிய முழுமையான தகவலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு கேலக்ஸி ஆட் ப்ளேலிஸ்ட்டை எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, ஃபுல் பிளான் டீட்டெயில் வீடியோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ண போனோம்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதை சரியாக டைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள லாகின் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற மொத்த அமௌண்ட்டும் பேலன்ஸில் தான் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம எந்த பிளானில் இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த பொம்மை சிம்பிளை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எனக்கு நான் பிரான்ஸ் பிளானில் இருக்கேன். நீங்கள் எந்த பிளானில் இருக்கீங்களோ அந்த பிளானோடது அங்கே காமிக்கும். அடுத்து நம்ம டாஸ்க் எப்படி பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரைட் சைட் கார்னரில் 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஏரோ மார்க்கை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே கரெக்டாக நீங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க்கை எடுக்கிறது எப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க்குன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எதில் வேணால் ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண வச்சு நீங்கள் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கலாம். அவங்களும் சம்பாதிக்க முடியும் இதில். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ப்ளூ ஆரஞ்சில் கேலக்ஸி ஆட்ஸ்ன்னு இருக்கா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் 3 கோடு திரும்பவும் ஓப்பன் ஆகும். அந்த இதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஏர்ன் மணி, நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தானே உள்ளே வந்திருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே நம்ம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தான். இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா வியூ வீடியோ ஆட்ஸ். மற்ற எல்லாமே ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ நம்ம அப்போ அப்டேட் பண்ணலாம். வியூ வீடியோ ஆட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே டாபிக் போட்டு கீழே வீடியோஸ் நிறையா இருக்கும். பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். ரொம்பவும் ஈஸியாக நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ வீடியோ ஆட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஸோ உங்களுக்கு 1 by 1 வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த பிளானுக்கு ஏற்ற அமௌண்ட் கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ன் 0.5 ஒரு வீடியோவுக்கு. நான் பிரான்ஸ் பிளானில் இருக்கனால 50 பைசா. உங்கள் பிளானுக்கு எந்த அமௌண்ட்டோ அங்கே காமிச்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் அதே வீடியோ அது அந்த ஒரு வீடியோ மட்டும் இருக்கும் அங்கே. ஸோ கிளிக் த ப்ளே பட்டன் டு ஸ்டார்ட் வாட்ச் வீடியோஸ் அப்படின்னு இருக்குமா. ஸோ அதை நடுவில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் என்னுடைய பிளானுக்கு ஒவ்வொரு வீடியோவும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணேன்னா அந்த செகண்ட்ஸ் மேலே ஓடுறது காமிச்சிட்டு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஏதோ 1-2 வீடியோவுக்கு மட்டும் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதையும் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே அந்த ரெட் கலர் எண்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் வீடியோ ஓடாது. ஸோ மேலே ப்ளீஸ் வெயிட் 2 செகண்ட்ஸ்னு அப்படியே நின்றுட்டு இருக்கும். ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேத்துக்கு புரியாமல் பார்த்துட்ருப்பீங்க. கீழே ஏரோ காமிச்சிருக்கேனா, ஸோ அந்த ரீப்ளே சிம்பிளை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா திரும்பவும் வீடியோ ப்ளே ஆகும். அந்த 2 செகண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஏதோ 1-2 வீடியோக்கு அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு வந்துச்சுனாவே நீங்கள் அந்த வீடியோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்புறம் கோ பேக் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண வீடியோவுக்கும் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்க வீடியோவுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஷேடாக தெரியும்.
ஸோ பார்க்காத டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்னஸாக தெரியும். ஸோ பார்த்தீங்களா? ஸோ நான் ஆரம்பத்தில் காமிச்ச வீடியோஸ் எல்லாம் பிரைட்டாக இருந்துச்சு. இப்போது எல்லாமே ஷேட் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி நான் எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நம்ம அமௌண்ட்டை வந்து செக் பண்ணோம் இல்லையா? ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். உங்களுடைய பிளான் எதுவோ அந்த பிளானுக்கான அமௌண்ட் வந்து அங்கே ஆட் ஆகும். ஸோ இதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்துட்டு ரைட் சைடில் 3 கோடு இருக்கா? அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரல் லெவல்ஸு. ஸோ நீங்கள் டேரெக்டில் ரெஃபர் பண்ணுறவங்க 7 லெவல் இன்கம் வந்து நமக்கு இதில் ஜென்ரேட் ஆகும். ஸோ வேறு லெவலில் இதில் சம்பாதிக்க முடியும். அந்த ரெஃபரல் லெவலை நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெவல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெஃபர் பண்ணுறவங்க தினசரி வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா, அது மூலிமா எனக்கு அதில் வருமானம் ஆட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 642. ஸோ எவ்வளோ பெரிய வருமானம்! இதெல்லாம் நான் ஒர்க்கிங் இன்கம். ஸோ செகண்ட் லெவல் நான் அறிமுகப்படுத்திய நபர்கள், அவங்களுக்கு கீழே டேரெக்டில் கொடுத்தவங்க 172 பேர். ஸோ அவங்களின் மூலிமா எனக்கு ரூ. 65ங்கிறது இன்கம் ஆட் ஆகுது. இதே போல் 3வது லெவல், 4வது லெவல், 5, 6, 7வது லெவல் வரைக்கும் நமக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு எல்லோரும் ஆக்டிவாக தினசரி வீடியோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ, அந்த வருமானம் மொத்தத்தையும் நமக்கு கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த வாய்ப்பை நம்ம தான் சரியாக பயன்படுத்திக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு ஒரு சில எரர் வந்து காமிக்கும். ஸோ எல்லா வீடியோவுக்கும் காமிக்காது. ஒரு சில வீடியோவுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து காமிச்சிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லிட்டா நீங்கள் தெளிவாக நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோவில் வி ஃபவுண்ட் an எரர் ப்ளீஸ் ட்ரை அகைன் காமிக்கும். ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ஹேஸ் விசிட்டட் திஸ் ஆட் இஸ் லெஸ் தென் 24 hours. அப்புறம் இன்வேலிட் டோக்கன், இந்த மாதிரி இன்னும் 1-2 எரர் வந்து காமிக்கலாம். ஸோ இப்படி காமிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இது காமிக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி எரர் வர்றதுக்கான காரணம், ஸோ ஒரு நபருக்கு ஒரு ஐடி மட்டும்தான், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான், ஒரு டிவைஸுக்கு ஒரு ஐடி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேலக்ஸி ஆட்சில் ஸோ ஒய்ஃபையோ இல்லை ஹாட்ஸ்பாட்டோ நம்ம மொபைலில் ஆன் பண்ணியிருந்தோம்னா ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி எரர் காமிக்குது. ஒரு சில டைம் நெட்வொர்க் எரர் இருந்தாலும் அந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ டிவைஸை வந்து மாற்றி பயன்படுத்தி பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. ஒருவேளை நான் அதெல்லாம் செய்யலைங்க, அப்படி இருந்து எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முதல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கோ பேக் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ வெளியே போயிட்டு திரும்பவும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஓகே. ஸோ ஒரு சிலருக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகலை, அடுத்த ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு மேலே லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லாக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து திரும்ப வந்து நீங்கள் லாகின் பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இதுவும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய ஆப்பை போயிட்டு லாங் ப்ரெஸ், ஸோ அதை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் பண்ணி அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஆப் இன்ஃபோ, இதில் நம்ம ஸ்டோரேஜ் அண்டு கேட்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளியர் கேட்சி வந்து கொடுங்க, அடுத்து கிளியர் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப் டேட்டா எல்லாமே கிளியர் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் ஆகும். திரும்பவும் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சே வந்து நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு கடைசி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் செய்கிறது. ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். தெளிவாக ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11 மணிக்கு போல் நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி எரர்லாம் வந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை நான் செஞ்சு பார்த்த பிறகு தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதை பண்ணிங்களாலே உங்களுக்கு டாஸ்க் வந்து பயங்கரமாக தெளிவாக ஒர்க் ஆகும். ஸோ ஆப்பை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இலவச வாய்ப்பை கொடுத்ததுக்கு பிறகு நிறையா பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு கம்பெனி சைடில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. இன்னும் வேகமாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.